சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம். வணக்கம்ப்பா, உங்கள் பாட்டி பேசுகிறேன். இப்போ நான் உங்களுக்கு மட்டன் சாப்ஸு செஞ்சு காட்ட போகிறேன்ப்பா. இந்த பாருங்க, மட்டன் சாப்ஸுக்கு வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த நெஞ்செலும்பு கூட சேர்த்து அப்படியே வெட்டி தருவாங்க சாப்ஸுக்குன்னு கேட்டால். நான் ஒரு 400 வாங்கியிருக்கேன்ப்பா. இப்படி இருக்கும், கறியும் அது மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். இதை நான் 400 வாங்கியிருக்கேன். இப்போ நான் கழுவி எடுத்து வச்சிருக்கேன்ப்பா. இப்போ நான் என்ன செய்ய போறேன், இந்த மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் கொஞ்சம் கூட போட்டிருக்கேன்ப்பா. அளவு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. இஞ்சி பார்த்தீங்களா, இதை நான் நல்லா நைய நசுக்க தட்டி, நான் எப்பவும் பேஸ்ட் போட மாட்டேன்ப்பா. கடையில் இருக்கிற பேஸ்ட்ல ஏதாவது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு கெமிக்கல் சேர்ப்பாங்க. அதனால நான் பேஸ்ட் போடுறதில்ல. கொஞ்சமாக நம்மளுக்கு அப்பப்போ தேவைக்கு நம்ம இடிச்சு வச்சுக்கலாம். இது மொத்தமாக அரைச்சி வச்சுக்கிட்டு எதுக்கு பழசாக்கிக்கிட்டு நான் ஃப்ரெஷ்ஷாகவே போடுவேன் எப்பவுமே. இந்த இஞ்சியை தட்டி போட்டாச்சுப்பா. பூண்டு அதையும் தட்டி போட்டுடலாம். இந்த பூண்டையும் நல்லா இடிச்சாச்சுப்பா. அதையும் போட்டுக்கிறேன். உப்பு, மஞ்சத்தூள், இஞ்சி, பூண்டு போட்டாச்சுப்பா. இதுல ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது. கரெக்டாப்ல இந்த கறி வேகணும் இல்லையா, அதனால கொஞ்சம் இதை தொய்யலா ஊத்துறப்ப ஒரு 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. இந்த பாருங்க, 3/4 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணியோட இருக்கு. இப்போ இதை அடுப்பில் வச்சு ஒரு 3 விசில் விட்டுக்கலாம்ப்பா. அடுப்பில் வச்சிருக்கேப்பா. வெயிட் போட்டுறேன். ஒரு 3 விசில் வரவும் நம்ம இறக்கலாம். இப்போ 11 காஞ்ச மிளகா போட்டிருக்கேப்பா தண்ணியில். அப்பயே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முதல்ல ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு அரைச்சா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதனால காஞ்ச மிளகா போட்டேப்பா. இந்த வெங்காயம், சாம்பார் வெங்காயம் ஒரு 50 கிராம்ப்பா. 50 கிராம் கூட கொஞ்சம் குறையாத்தே இருக்கும், இல்லாட்டி 50 கிராம் கரெக்டாக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி. இது லெமனு. அப்புறமேல நான் பிசையும் போது கொஞ்சம் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றுவேப்பா. இது கார்ன்ஃப்ளவர் மாவும் சோள மாவும் சொல்கிறாங்க. கார்ன்ஃப்ளவர் மாவும், இது பிரியாணி பொடி, கறி மசால் பொடி, அதையும் ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பொடி கார்ன்ஃப்ளவர் பொடி 1 ஸ்பூனு, கரம் மசாலா பொடி 3/4 ஸ்பூனுப்பா. கடலை மாவு 1 ஸ்பூனு, மிளகு சீரக பொடி 3/4 ஸ்பூனுப்பா. இது முட்டை. இந்த இதை அரைச்சு இந்த முட்டை, இந்த பொடிகள் கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூனு லெமன் ஜூஸ் போட்டு கலந்து வச்சுக்குவேன். இப்போ இந்த சோம்பையும் இது கூட போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ 4 விசிலுக்கு விட்டுட்டேப்பா. ஏன்னா அதில் எலும்புகள்லாம் கொஞ்சம் சரியாக வேகட்டும்னு எனக்கு ஒரு சந்தேகம். 4 விசில் விட்டேன். இருக்கட்டும், ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இந்த மசாலா நான் அரைச்சிட்டேப்பா. இதை இந்த ஒரு பாத்திரத்தில் போடுறேன். இந்த கரம் மசாலா பிரியாணி பவுடரும் போடுறேப்பா. இந்த கடலை மாவும் மிளகு சீரக பவுடரையும் போடுறேன். இப்போ இந்த லெமனை நறுக்கிறேப்பா. இப்படி ஓரமாக நறுக்குனா நம்மளுக்கு விதை வராது. அதுக்கு தான் ஓரமாக நறுக்கிறது. இந்த பாருங்க, லெமன் ஒரு 1/2 ஸ்பூன் வரும் அந்த சாறு. அந்த அளவுக்கு போட்டால் போதும். நான் புழிஞ்சிட்டேன். இந்த ஒரு பாகத்தையும் நான் புழிஞ்சிடுறேன். 2 முட்டையை நான் உடைச்சு நல்லா அடிச்சு இதுல கலக்க போறேன்ப்பா. நல்லா அடிச்சாச்சுப்பா. இந்த மசாலாலாம் ஊற்றிடலாம். கறியில நம்ம ஏற்கனவே உப்பு போட்டோம். இந்த மசாலாவுக்கு தகுந்த உப்பு நம்ம போட்டுக்கலாம்.
நிதானமாக போட்டுக்கோங்கப்பா. அவங்களுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ நல்லா கலக்கலாம். இப்போ அதை இப்போ கேஸ் அடங்கிப்பா திறப்போம். தண்ணி இருக்குது, இந்த தண்ணியெல்லாம் வத்துற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சுருவோம். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சுப்பா. தண்ணியெல்லாம் வத்திருச்சு. இந்த கறி வெந்துருச்சு நான் பார்த்துட்டேன். இப்போ உங்கள் முன்னால் காட்டுறேன். இந்த பாருங்க இப்படி பிச்சுக்கிட்டு வருதுல்ல, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா வெந்துருச்சு. நான் 4 விசில் விட்டப்ப இந்த மசாலாவில் போட்டு நம்ம பிரட்டிக்கலாம். இதை அப்படியே பிரட்டியாச்சுப்பா. ஒரு அரை மணி நேரம் அப்படியே இந்த உப்பு காரம் புளிப்பு எல்லாம் ஏறணும். அதனால அரை மணி நேரம் நம்ம அப்படியே மூடி வச்சிருவோம். மூடி வச்சுட்டு அப்புறமேல் நான் எண்ணெயில் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன். இப்படியே இருந்தால் தான் நல்லா ஏறி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். நம்ம மூடி வச்சிருவோம். அரை மணி நேரம் இருக்கட்டும்ப்பா. அரை மணி நேரம் ஆயிடுச்சுப்பா. இப்போ எண்ணெயில் சட்டியில் எண்ணெய் வச்சிருக்கேன். இப்போ போட்டு காட்டுறேன். இப்போ மசாலோட எடுத்து இதை போடுறப்ப அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம்ப்பா. பரட்டி விட்டு நம்ம வேக விடுவோம். இதனால ரொம்ப போட்டால் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டிக்கிறோம்ப்பா. ஒரு 2 துண்டு 3 துண்டு போடலாம். இந்த மசாலாவோட எடுத்து நம்ம போடலாம்ப்பா. இப்படி செவக்கவும் நம்ம எடுத்துடணும்ப்பா. மசாலா நல்லா செவந்து வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ சாப்ஸ் ரெடி ஆயிடுச்சுப்பா. சூப்பராக பாருங்க எப்படி இருக்குன்னு. நம்ம பசங்களுக்கு வந்துப்பா ஹோட்டலுக்கு போகணும்னு நினைப்பாங்க, ஆசைப்படுவாங்க. ஹோட்டலில் சாப்பிட்றது நம்மளுக்கு திருப்தி இருக்காது. என்னென்னமோ கறியெல்லாம் ஆட்டுக்கறின்னு சொல்லி போடுறாங்க. நம்ம கைப்படவே நம்ம வாங்கி நம்ம செஞ்சு ஒரு நாளைக்கு அந்த ஹோட்டலுக்கு போன ஒரு இதை இந்த மனசை திருப்தி பண்ணுறதுக்காக எனக்கே ஒரு நாளைக்கு ஊடமாட செஞ்சு கொடுங்க. ஏன்னா மட்டனை போய் எண்ணெயில் வறுத்து சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ நல்லதில்லை. ஆனால் குழந்தைங்க ஆசைப்படுவாங்க. குழந்தைகளுக்காக நம்ம செஞ்சுட்டு பெரியவங்க கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம்ப்பா. ஏன்னா ஹோட்டலுக்கு போனால் அது எவ்வளோ செலவாகிறதும் இல்லாமல் அவங்க என்னத்தை போடுறாங்களோ என்னத்தை சேர்க்குறாங்களோ வந்து உடம்புக்கு முடியாமல் போய் அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு போய் இது தேவையாப்பா. அதனால நீங்கள் ஊடமான இந்த மாதிரி அந்த ஹோட்டல் ஞாபகம் எடுக்கிறப்ப ஒரு பிரியாணியோ ஏதாவது செஞ்சு இந்த மாதிரி செஞ்சு வச்சுட்டிங்கன்னா சந்தோஷமாக ஒரு வாழை இலையை போட்டு சாப்பிட வச்சுட்டிங்கன்னா பசங்க சூப்பராகவும் திருப்தியாக இருப்பாங்க. இது கூட கொஞ்சம் வெண்ணி முட்டை அது இதுன்னு வச்சுட்டிங்கன்னா சூப்பராக சாப்பிட்டு சந்தோஷமாக அது திருப்தியாக இருப்பாங்கப்பா. அதனால் இந்த மாதிரி செஞ்சு பழகிக்கங்க. இது மட்டன் சாப்ஸ். வாழ்க்கை வளமுடன். இப்போ நிறைய பேர்ப்பா நான் அவங்க கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்கிறதுலன்னு கேட்குறாங்க. சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நான் அதுக்குன்னு சொல்லி பார்வையாளர்கள் கேள்வி பதில் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்துக்கோங்கப்பா. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வரிசையாக கேள்வி பதில் போட்டுக்கிட்டே இருக்கேன். அதில் போட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லிடுறேன்ப்பா. அதை கட்டாயம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க, பெல்லு பட்டனை அமுக்குங்க. வாழ்க வளமுடன். இப்படிக்கு பாட்டி வைத்தியம்.